அனைவருக்கும் வணக்கம். ஜெனோவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். என்னடா தலைவாழை இலையில் இவ்வளவு பழங்கள், தேங்காய், முக்கணிகள் எல்லாம் வைத்துட்டு இருக்கிறான்னு யோசிப்பீங்க. நீங்கள் இந்த அளவில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. உண்மைதான். நான் இன்று உங்களுக்காக இலங்கை முறைப்படி சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் என்று சொல்லி செய்து காட்டப் போகின்றேன். இந்த சர்க்கரை பொங்கலை நாங்கள் என்னென்ன பொருட்கள் போட போகிறோம், இது எப்படி நாங்கள் இலங்கை முறையில் தயார்படுத்தலாம்னு சொல்லி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்கோ, இந்த சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்களையும் இது எப்படி தயார்படுத்தலாம் சுவையாக என்றும் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை பொங்கல் எவ்வளவு அழகாக வந்திருக்குது. இந்த சர்க்கரை பொங்கலை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செய்து காட்ட போகின்றேன். அதுவும் இலங்கை முறைப்படி செய்து காட்ட போகின்றேன். வாங்கோ, வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த பொங்கலை செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ. அப்பொழுதுதான் நான் போடும் புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். புதிதாக இணைபவர்கள் தயவு செய்து ஒரு வீடியோவை முழுமையாக பார்த்தபின் இணைய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவது எனக்கு நிலைத்து நிற்கும். வாங்க வீடியோக்களை போய் பார்ப்போம் எப்படி இதை தயார்படுத்தலாம் என்று. இப்போ இந்த சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம்னு சொன்னால், நான் இதில் 500 கிராம் சிவப்பு பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே டேஸ்ட்டுக்காக உப்பும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 500 கிராம் அரிசிக்கு நான் நோமலாகவே டபுள் மடங்கு போடுவார்கள். ஆனால் நான் இங்கே 600 கிராம் சர்க்கரை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் உங்களோட இனிப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை கூட்டி குறைச்சி போடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் இந்த 500 கிராம் அரிசிக்கு நான் 250 கிராம் வறுத்த பயர் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வறுத்த ஏலக்காய் தூள் 2 தேக்கரண்டி போட போகிறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போடலாம். அடுத்தது திராட்சை எடுத்து வச்சுருக்கிறேன் 100 கிராம். இதுக்கு நீங்கள் கூட்டி குறைச்சி போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முந்திரி 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு நீங்கள் கூட விருப்பம்னா கூட போட்டுக்கொள்ளலாம். நான் இவ்வளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், இதில் ஒரு தேங்காயை நான் உடைச்சி வச்சுருக்கிறேன். இந்த தேங்காயில் பால் புழிஞ்சு தான் நான் இந்த பொங்கலுக்கு விட போகிறேன். இல்லையான்னு சொன்னால், நீங்கள் வெளிநாடுகளில் உங்களுக்கு இப்படி தேங்காய் பால் டின் கிடைக்கும். இதில் 400 ml இருக்குது. நீங்கள் இதையும் விட்டு செய்யலாம், அல்லது பசுப்பாலை விட்டு நீங்கள் செய்யலாம். இலங்கையில் இப்படித்தான் சிவப்பு பச்சை அரிசியில் சர்க்கரை போட்டு தேங்காய் பால் விட்டு பொங்கல் செய்வார்கள். இந்திய மக்கள் வெள்ளைப்பச்சை அரிசியில் வெல்லம் போட்டு பசுப்பால் விட்டு செய்வார்கள். அடுத்தது இதில் நான் கொஞ்சமாக தேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற தேனில் ஒரு 2 மேசக்கரண்டி தேன் கடைசியாக இறக்கைக்க விட போகிறேன். இந்த தேனை விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அதுக்காகத்தான் அதை விட போகிறேன். அடுத்தது இதில் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். நெய்யும் நான் உங்களுக்கு அளவு சொல்ல இல்லை. நீங்கள் குறைஞ்சது ஒரு 5 மேசக்கரண்டி நெய்யாவது விட்டீங்கன்னு சொன்னால் மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் இந்த நெய் எல்லாற்ற உடல்நிலைக்கும் ஏற்ற மாதிரி இருக்காது. அதால் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய்யை அதிகளவோ குறைவாகவோ கூட்டி குறைச்சி நீங்கள் போடலாம். அடுத்தது இதுக்கு இந்த அரிசி அவிய விடுறதுக்கு தண்ணி தேவை. இந்த அரிசி இருக்கிற கப்பாலேயே நான் 4 கப்பு தண்ணி எடுத்து பானையில் கொதிக்க விட்டு வச்சுருக்கிறேன் ஏற்கனவே. அப்போ இந்த அரிசியை ஒரு 4-5 தரம் கழுவி போட்டு, இந்த அரிசியையும் பெயரையும் கழுவி போட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நாங்கள் அவிய விட போகிறோம். இப்போ இந்த அரிசியையும் கூடவே இந்த பயரையும் போட்டு நல்லா ஒரு 3 இருந்து ஒரு 3 அல்லது 4 தடவையாவது நல்லா கழுவி எடுக்கணும். இப்போ நான் தண்ணி விட்டு இதை வடிவாக கழுவி எடுக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் பொங்கலை சமைக்கணும்னு சொன்னால் இதை நல்லா 4 தரம் கழுவி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னு சொன்னால் குயிக்காக உங்களுக்கு அரிசியும் பயரும் அவிஞ்சு வந்துடும். இது நான் உங்களுக்கு வீடியோ காட்டணுமென்றதுக்காக நான் ஊற விட இல்லை. இப்போ நான் இதை குறைஞ்சது ஒரு 3 4 தரம் கழுவி எடுத்துட்டு நான் போடைக்க காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் இந்த அரிசியை 4 முறை கழுவி எடுத்துட்டேன். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் கொண்டு போய் இதை போட்டு அவிய விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பானைக்கு மாவுலையெல்லாம் கட்டி இதில் பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். நான் அரிசி 1/2 கிலோ தான் எடுத்தேன்னா நான் தான் அந்த கப்பில் 4 கப்பு தண்ணி கொதிக்க விட்டு வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே இந்த அரிசியை நாங்கள் போட போகிறோம். இப்போ நான் இந்த கழுவி வச்சுருக்கிற அரிசியை இந்த பானைக்குள்ளே போட்டு அவிய விட போகிறேன். இந்த பானைக்கு போட்ட அரிசியை நல்லா ஒருக்கா கிண்டி விடணும். அப்பப்போ ஒருக்கா
கிண்டி விடணும். என்னென்னா அடியில் பிடிச்சிடும். பிறகு இப்போ இது நான்ஸ்டிக் பாத்திரம்னு சொன்னால் அடியில் உங்களுக்கு பிடிக்காது. இது அரிசியும் பயிரும் நல்லா அவிஞ்சக்கு பிறகு தான் நாங்கள் சர்க்கரை போட போகிறோம். ஒருவேளை நீங்கள் சர்க்கரைக்குள்ள கல் மண் இருக்குமென்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த சர்க்கரையை கரைச்சி காய்ச்சி போட்டு அதை வடித்து எடுத்து தான் நீங்கள் பொங்கலுக்குள்ளே விடணும். இது இந்த சர்க்கரை நான் நடுகையும் பாவிக்கிறேன்னா அதால் எனக்கு தெரியும் இதுக்கு கல் மண் தூசு ஒன்றும் இல்லை. அதால் நான் இப்படியே சர்க்கரை தூளை போட போகிறேன். மறக்காமல் நீங்கள் கட்டி சர்க்கரை பாவிச்சாலும் அதை உருத்தி போட்டு பாகு செய்து தான் நீங்கள் விடணும். அதாவது சர்க்கரையை நல்லா கரையை விட்டுட்டு திரும்ப ஒரு கம்பி பதம் அளவுக்கு அந்த சர்க்கரையை பாகு செய்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விரைவாக இந்த பொங்கலை செய்து முடிக்கலாம். நான் ஒன்றும் இல்லாதபடியத்தான் இதை தூள் சர்க்கரையாகவே நான் போடுறேன். அந்த பொங்கல் அரிசி அவிகிற டைமில் இன்னொரு அடுப்பில் நான் ஒரு சட்டியை வச்சு இதுக்குள்ள தேவையான அளவு நெய் விட்டு இந்த காஜு ப்ளம்ஸை வதக்கி எடுக்க போகிறேன். இப்போ நான் இதில் ஒரு 2 மேசக்கரண்டி அளவு நெய் விடுறேன். விட்டுட்டு இந்த உடைச்சி பாதியாக உடைச்சி வச்சுருக்கிற காஜுவை போட்டு இதில் வதக்கி எடுப்பேன். இப்போ இந்த முந்திரியை லேசாக ஒருக்கா வறுக்கணும். வறுத்துட்டு அரைப்பதம் வரைக்குள்ள இந்த எடுத்து வச்சிருக்கிற முந்திரியையும் இதுக்குள்ளே போட்டு கலந்து விடணும். இதை செய்யக்குள்ள அப்பப்போ நீங்கள் அந்த போட்ட ரைஸையும் ஒருக்கா அகப்பையால் கலந்து விடணும். இல்லையாண்டா அடி பிடிச்சிடும். இந்த காஜு லேசான பொன்னிறமாக வந்துட்டு நான் இந்த டைமில் இந்த எடுத்து வச்சிருக்கிற முந்திரிய வத்தில் போடுறேன். இதில் என்னட்ட வெள்ளையும் இருந்ததா கருப்பும் இருந்ததா இப்போ நான் 2ஐயும் கலந்து போட்டேன்னா நீங்கள் எது வேணுமென்றாலும் போடலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டுது. இதை நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரிசி போட்டு சரியாக 10 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ அரிசி இப்படி நல்லா கொதித்து பொங்கி கொண்டு வருகுது. இன்னும் நல்லா அரிசி நல்லா சோறாக அவியணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் மற்ற பொருட்களை சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் சரியாக கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக நல்லா அரிசியெல்லாம் அவிஞ்சிட்டுது. நான் நல்லா அடுப்பை சிலோவில் விட்டு அரிசியை அவிய விட்டுட்டேன். இப்போ இந்த டைமில் நாங்கள் பாலை விட்டு மிச்சத்தை அவிய விடுவோம். நான் சரியாக 1 கப்பு பால் எடுத்துக்கேன். அதாவது 400 ml பால் எடுத்துருக்குறேன். விட்ட பாலை நல்லா ஒருக்கா அரிசியோடு சேர்த்து கலந்து விடுவோம். கூடவே இந்த எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை தூளையும் நான் போட போகிறேன். நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நார்மலாக அரிசி எந்த அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு தான் சர்க்கரை போடணும்னு சொல்லுவார்கள். அப்போ நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போடலாம். இந்த எடுத்து வச்சிருந்த 600 கிராம் சர்க்கரையும் நான் போட்டுட்டேன். இனிப்பு காணாட்டா நாங்கள் பார்த்து போடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன் டேஸ்ட்டுக்காக. சில பேர் உப்பு போட மாட்டேன்னா, ஆனால் நான் போடுறேன் உப்பு கொஞ்சம். அப்போ தான் உங்களுக்கு அந்த இனிப்பை எடுத்து காட்டும். கோயில்களுக்கு செய்யக்க போட மாட்டேன்னா, அப்போ நான் இங்கே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இது ஒருக்கா நல்லா கலந்து விடுவோம். நாங்கள் முதல் நான் உங்களுக்கு காட்டிக்க பார்த்தீங்கன்னா சோறில் ஒரு தண்ணியும் இல்லாமல் இருந்தது. இப்போ பாலும் சர்க்கரையும் போட்டோட நல்லா கரைஞ்சி வந்துட்டுது. இதை நாங்கள் இனி அடியில் பிடிக்காமலுக்கு நல்லா அடி வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு கொண்டு இருக்கணும். அடுப்பை ஃபுல்லாக விடாமலுக்கு நல்லா மீடியமான நெருப்பில் விட்டு தான் நீங்கள் இதை பொங்கலை பொங்கியே எடுக்கணும். பொங்கலுக்கு சர்க்கரையெல்லாம் போட்டாச்சு. இந்த டைமில் நான் இந்த எடுத்து வச்சிருக்கிற நெய்யில் ஒரு மேசக்கரண்டி அளவு நெய் போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அடியில் பிடிக்காமல் வடிவாக வரும், நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ சரியாக ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் பவுடர் போடுறேன். பார்த்து திரும்ப அடுத்த தேக்கரண்டியே போடலாம். டேஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் போடணும், ஒரே தான் போடக்கூடாது. இந்த டைமில் நீங்கள் அடுப்பை நல்லா ஃபுல் ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும். கை விடாமல் இதை கிண்டி கொண்டு இருக்கணும். இல்லையாண்டா இந்த பொங்கல் இந்த பானையில் அடியில் பிடிச்சிடும். இது நான்ஸ்டிக் பாத்திரம்டா அடியில் பிடிக்காது. எனக்கு ஏலக்காய் பவுடர் காணாமல் இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரியே சரியாக 2 தேக்கரண்டி ஏலக்காய் பவுடர் போடுறேன். நான் வறுத்த ஏலக்காய் பவுடர் போடுறேன். போட்டு இதை கலந்து விட்டுட்டு கூடவே நாங்கள் ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையையும் இதுக்குள்ளே போட்டு நான் கலந்து விட போகிறேன். பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிட்டுது. பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகாக வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் உங்களை விருப்பப்பட்டால் உங்களை சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் நெய் போடலாம். நான் இப்போ ஒரு 2 மேசக்கரண்டி அளவு நெய் இதுக்க போட போகிறேன்.
போட்டால் நல்ல வாசமாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ நான் அதோட நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி இந்த தேன் கொஞ்சம் ஒரு 1 to 2 மேசக்கரணி அளவு விட போகிறேன். பொங்கல் நல்லா கம்மண்டு நல்லா வாசத்தோடு ரெடி ஆயிட்டுது. இப்போ நாங்கள் இதை இறக்கி பரிமாறுவோம். இதோ நான் உங்களுக்காக இந்த செய்த இலங்கை முறைப்படி பொங்கல், சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு சொல்லி செய்து காட்டியிருக்கிறேன். இது மிகவும் சுவையாக ரெடி ஆயிட்டுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அழகாக நல்லா வெந்து வந்திருக்குது. இதை நான் பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம்னு சொல்லி முக்கணிகளோட நான் உங்களுக்கு இதை வாழை இலையில தலை வாழை இலையில வச்சு காட்டியிருக்கிறேன். இதில் கரும்பு இருக்குது. இந்த தேங்காய் பால் புழிஞ்சு தான் நான் இந்த இதுக்கு பசுப்பால் விட இல்லை, தேங்காய் பால் தான் விட்டு இந்த பொங்கலை சிவப்பு பச்சை அரிசியில் செய்தேன் நான். இது மிகவும் சுவையாக இருக்கும். இந்திய மக்கள் வெள்ளை அரிசியில் செய்வார்கள், வெல்லம் போட்டு செய்வார்கள், பசுப்பால் விட்டு செய்வார்கள். இலங்கை மக்கள் சிவப்பு பச்சை அரிசியில் தேங்காய் பால் விட்டு சர்க்கரை போட்டு செய்வார்கள். அதை நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் இதை உங்களோட வீடுகளை செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக்களோட ஷேர் பண்ணுங்க. இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சமையலுடன் உங்களை சந்திக்கும் வரை நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.